அன்பு நேயர்களே, இயற்கை காதலன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்க போகும் கதை உங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். அதே சமயம் ஒரு பெரிய உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு தாய், ஒரு மகன், இடையில் ஒரு அறியாமை. என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கிராமம். அங்கே கணவனை இழந்த ஒரு வயதான தாய் இருந்தாள். அவளுக்கு இருந்த ஒரே சொத்து அவளுடைய மகன்தான். அந்த தாய் கல்லுடைத்தும் கூலி வேலை செய்தும் இரத்தம் சிந்தி தன் மகனை படிக்க வைத்தார். மகன் வளர்ந்தான். தாயின் கஷ்டத்தை போக்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றான். அங்கே கடினமாக உழைத்து தன் தாய் இனி வறுமையில் வாடக்கூடாது என்பதற்காக மாதந்தோறும் தவறாமல் பணம் அனுப்பி வைத்தான். ஆனால் இங்கேதான் ஒரு சோகம் நடந்தது. தபால்காரர் கொண்டு வந்து கொடுத்தது வெளிநாட்டு பணம். அந்த தாய்க்கு அது வெறும் காகிதம் என்றுதான் தோன்றியது. அதை எப்படி இந்திய ரூபாயாக மாற்றுவது என்று அவளுக்கு தெரியவில்லை. மகனிடம் கேட்கவும் அவளுக்கு தயக்கம். மகன் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஏதோ காகிதத்தை அனுப்பியிருக்கிறானே என்று அதை பத்திரமாக ஒரு பெட்டியில் அடுக்கி வைத்தாள். கையில் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பணம் இருந்தும் அந்த தாய் ஒருவேளை உணவுக்கு கூட வழியில்லாமல் பட்டினியால் வாடி ஒரு நாள் மரித்து போனாள். செய்தி கேட்டு ஓடி வந்த மகன் கதறி அழுதான். வீட்டை சோதித்து பார்த்தபோது அவன் அனுப்பிய லட்சக்கணக்கான ரூபாய் அப்படியே பெட்டியில் இருந்தது. அந்த தாயின் அறியாமை அவளை பசியிலேயே சாகடித்துவிட்டது. பிரியமானவர்களே, இந்த தாயைப் போலத்தான் நாமும் இன்றிருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இரத்தம் சிந்தி நமக்கு விடுதலை என்கிற பெரும் செல்வத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த வெளிநாட்டு பணத்தை மாற்றத் தெரியாத தாயைப் போல நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வது என்று தெரியாமல் இன்றும் கவலையிலும் நோயிலும் பாவத்திலும் வாடிக்கொண்டிருக்கிறோம். இயேசு ஏதோ ஒரு மதத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. அவர் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் சொந்தமானவர். 1 யோவான் 7:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சமாதானம் உங்களோடு இருப்பதாக என் மகனே. பயப்படாதே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. மனத்தாழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உங்கள் இதய கதவை திறந்து, இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், எனக்குள் வாரும் என்று ஒரு நிமிடம் கேட்டால் போதும். அந்த அறியாமை நீங்கி அவர் தரும் நித்திய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு இயற்கை காதலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.